அந்த ஜேர்னி நீங்கள் முடிக்கிறீங்க, யூத் பண்ணுறீங்க, மற்ற படங்கள்லாம் பண்ணுறீங்க. பட் ரமணா உங்களால் பண்ண முடியல பிகாஸ் ஆஃப் பிளாக் ஃப்ரைடே. பிகாஸ் ஆஃப் பிளாக் ஃப்ரைடே. ஓகே ஓகே. அது வந்து முருகதாஸும் அதே மாதிரி இதை அவர் வந்து கதை அவர் என்னோட ஒர்க்கை பார்த்து தான் கூப்பிட்டாரு. யூத் படமும் பார்த்துட்டா. அப்போ யூத் படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. அதையும் பார்த்துட்டு நல்லா இருக்கு. ஏதாவது எப்படின்னா அந்த அந்த யூத் சாங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்படி ஒரு லைட்டிங் நல்லா இருக்கு, இப்படி ஒன்று இருக்கு, ஒரு ஹீரோ வேறு மாதிரி காமிச்சிருக்காரு. நான் விஜய் சாரே சொல்லுவார், என்ன கொஞ்சம் அழகாக காமிச்சிருக்கீங்க சார் அப்படின்பார். அவங்க மதரை கூட ஒரு ரீசெண்டாக மீட் பண்ணேன். ஒரு அந்த 50 years ஆஃப் விஜய் சாரோட ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன். அப்போ அவங்க வந்து சொன்னாங்க, என் பையனை அழகாக காட்டின கேமராமேன் பண்ணி அப்படின்னு சொன்னாங்க. அது எனக்கு சந்தோஷமாக இருந்தது. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு தான் அவர் கூப்பிட்டாரு. ரமணாக்கு எல்லாம் ப்ரீ ஒர்க்லாம் முடிச்சிட்டேன். பிளாக் ஃப்ரைடே வந்து அனுராக் வாண்டட் டு ஸ்டார்ட். அதில் என்ன ப்ரெஷர் தான், என்ன இன்னொரு சினிமாட்டோகிராஃபர்கிட்ட வந்து என்ன இந்த கதையும் தெரியும், நான் என்ன பண்ண போகிறேங்கிறது உனக்கு தெரியும். நீ இப்போ 2 மாதம் இல்லைனா நான் 3 மாதம் கழிச்சு ஷூட் ஸ்டார்ட் பண்ணுற பொசிஷன்லேயும் நான் இல்லை. இன்னொரு சினிமாட்டோகிராஃபரை நான் வந்து இதுக்கு வந்து டியூன் பண்ணவும் என்னால் முடியாது. அதுக்கான டைம் இல்லை. நீ என்ன அந்த படத்தை விட்டுட்டு வா, அதுக்கு என்ன காசு கொடுக்குறாங்களோ அந்த காசை நான் தரேன், என் சொந்த காசுலேருந்து கொடுக்குறேன் உனக்கு, நீ வந்து எனக்கு இந்த படத்தை பண்ணி கொடு. அப்புறம் நான் முருகதாஸ் சார்ட்ட வந்து ரிக்வெஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த படத்துக்கு போகிறேன். அதுக்கப்புறம் அவரோட நீங்கள் ஹாலிடேல விச் இஸ் த ரீமேக் ஆஃப் துப்பாக்கி. ஸோ ஏன்னா துப்பாக்கியில் ஒரு சாங் ஷூட் பண்ணி கொடுத்தேன். ஓகே, வெண்ணிலவன் ஒரு சாங். அதுக்கப்புறம் ஹாலிடே பண்ணி. சரி, அந்த சர்க்கிள்லாம் முடிச்சுட்டு சினிமாட்டோகிராஃபி பற்றி வாட் இஸ் தி லாஸ்ட் ஃபியூ ஹிந்தி ஃபிலிம்ஸ்? மை லாஸ்ட் ஹிந்தி ஃபில்ம் ஒரு படம் பண்ணி கமிட் பண்ணி பாதியில் விட்டு வந்தேன். பேட் நியூஸ் 2023 வந்தது. இப்போ அந்த குட் நியூஸோட சீக்வல். எஸ், அது நீங்கள் அதான் பண்ணேன். ஓகே, அது ஒரு 20 days ஷூட் பண்ணிட்டு வந்துட்டேன். ஓகே, ஏன் எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை சார். ஸோ அதனால் நான் NOC கொடுக்குற வேறு யாரும் வச்சுங்க. இது சிலது எனக்கு அப்ரோச் பண்ணுவேன் சார். அந்த இதுக்கான ஒரு ஸ்பேஸ் கிடைக்கலன்னு நம்ம ஃபோர்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா ப்ரொடக்ஷன் அவங்க செலவு பண்ணி எடுக்கிறாங்க. அந்த கம்ஃபர்ட் ஜோன் டிரெக்டர்ஸ்ட்டை வந்து இதுக்காக ஒரு விஷயங்கள்லாம் நாங்கள் ஹோல்ட் பண்ண முடியாது. ஸோ அது வேண்டான்னு சொல்லி. ஸோ இப்போ எப்படி ஒரு சில நடிகர்கள் வந்து எனக்கு கதை பிடிச்சாதான் நான் போவேன், எனக்கு அந்த கேரக்டர் ஒர்க்காக நான் தான் போவேன். இப்போ நான் ஹாலிவுட்லலாம் நான் படிக்கிறோம்ல, ஆனால் இங்கே வந்து ஒரு ஆக்டரோட கரியர் எடுத்தால் நிறைய நல்ல படங்கள் வரும், ஒரு மாதிரியான படங்கள் வரும். ஸோ நீங்கள் சினிமாட்டோகிராஃபராக இருந்தப்போ உங்கள் ஏர்லி ஸ்டேஜில் நிறைய வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே சூஸ் பண்ணி பிக் பண்ணி, இப்போ கிளாசிக்குங்கிற வேர்டு எனக்கு அவ்வளோ பிடிக்காது, பட் எவ்ரிதிங் இஸ் அ மெமரபிள் ஃபில்ம். கரெக்ட். அது எப்படி அது வந்து நீங்கள் ரொம்ப பிடிவாதமாக நான் எனக்கு பிடிச்சாதான் நான் வந்து சினிமாட்டோகிராஃப் பண்ணுவேன்னு ஒரு இது வந்தீங்களா? அப்படிலாம் இல்லை சார். அந்த கதைகள் அமைஞ்சது சார் எனக்கு. அவங்க வந்து அந்த கதையை எடுத்துகிட்டு வந்தாங்க, இதை வேறு மாதிரி அப்ரோச் பண்ணும் அப்படிங்கிறது வந்து பண்ணியிருந்தேன் நான். இப்போ பரிணிதா எனக்கு கொடுக்கும்போது 60s படம் அப்படின்னு தான் வினோத் சோப்ரா சாரும் அப்படி தான் நினச்சார், பிரதீப் சர்க்காரும் அப்படி தான் நினச்சாங்க. நான் வேறு ஒரு அப்ரோச் பண்ண ஆரம்பித்தேன் சார். அது கியூரோன்னு ஒரு லைட்டிங் ஸ்டைல் இருக்குது, அதெல்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். எது கியூரோன்னு ஒரு லைட்டிங், அந்த டார்க் அண்ட் லைட் அண்ட் ஷேட். அது வந்து அதில் எக்ஸ்பர்ட் வந்து கான்ராட் ஹால். அது வந்து இந்த படத்தில் பார்த்துருப்பீங்க நீங்கள். இது கூட கார்டன் வில்லேஜ் வந்து ஆமாம், அதை நீங்கள் காட்ஃபாதர். ஆமாம், எனக்கு வந்து கான்ராட் ஹால் ரொம்ப பிடிக்கும். பிரில்லியன்ட். எனக்கு புட்ச் கேசிடி ரொம்ப பிடிக்கும். புட்ச் கேசிடி நீங்கள் ரோட் டு பர்டிஷன் பாருங்கள். ரோட் டு பர்டிஷன் இது கூட கூல் ஹேண்ட் லுக். கரெக்ட், ஃபேண்டாஸ்டிக் ஃபிலிம். எனக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணணும்னு தோணுச்சு. கரெக்டாக இந்த படம் வந்தது. 60s இருந்தாலும் அந்த மாதிரி லைட்டிங் பண்ணாலும் அதில் இதை கிளப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கிளப் பண்ணேன். அப்போ யாரும் அந்த மாதிரி கிளப் பண்ணலை. ஸோ அது எனக்கு பெரிய வெல்கம் கிடச்சிது. அண்ட் ரெண்டாவது அது வந்து DI கிடையாது, RGB, ப்ரைமரி கலர் கரெக்ஷன். ஸோ அது எல்லாருக்கும் என்னடா அது இப்படி பண்ணிட்ட நீ அப்படின்ட்டாங்க. அந்த மாதிரி இல்லை, அந்த படம் பார்த்தப்போ சத்யம் தியேட்டரில் தான் பார்த்தேன். ஐயோ, ஐ வாஸ் ஜஸ்ட் மைண்ட் ப்ளோன் தட் பிகாஸ் ஹியூஜ் ஸ்க்ரீன். கரெக்ட். அண்ட் இவ்வளோ நான் ஜென்ரலாக சொல்லலாம், பட் அஸ் அன் பியூட்டிஃபுல் எது வேணால் சொல்லலாம். ஒரு பூவை பார்த்து கூட அழகாக இருக்குன்னு சொல்லலாம். பட் இதில் அந்த காம்போசிஷன்லி இட் வாஸ் ஸோ பியூட்டிஃபுல். கரெக்ட். அண்ட் வித்யா பாலன் வாஸ் ஸோ பியூட்டிஃபுல். ஐயோ, பட் ஷி வாஸ் ரிஜெக்டட் ஃபார் தட் ஃபிலிம் ஃபார் 9 times. வினோத் பிரதான் தான் அதை ஷூட்டும் பண்ணார் அவங்களோட டெஸ்ட்டை. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒரு ஹீரோயினுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டாங்க. எல்லா டிஃப்ரெண்ட் காஸ்டியூம்ஸ் எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க. நான் சொன்னேன், அவர் வந்து அப்போ வந்து வினோத் சோப்ரா சார் வந்து ரொம்ப இதாக இருந்தார். எப்படி இருந்தார்னா, அவர் அப்போவே நிறைய கத்தலாம் மாட்டார் சார். அவர் என்னன்னா கதை படத்துக்கு என்ன தேவையோ அது வேணும்னு கேட்பார் சார். இந்த படத்தோட ஹீரோயின் அழகாக வேணும்னா நான் ஐஸ்வர்யா ராய்கிட்ட நான் பேசுகிறேன் பார். அவர் உங்களுக்கு அன்றைக்கி யார் பீக்கில் இருக்காங்களோ அவங்கக்கிட்ட நான் போய் பர்சனலாக பேசுகிறேன். ஏன்னா அவங்க வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. அப்படி தான் அவர். அப்போ வந்து வித்யா பாலனுக்கு வந்து எந்த படமும் பண்ணல, அவங்க ஆட்ஸ் மட்டும் தான் பண்ணிட்டுறாங்க. அப்போ வந்து பிரதீப் சர்க்கார் வந்து 2-3 டெஸ்ட் எடுத்தார். கிட்டத்தட்ட 8 டெஸ்ட் எடுத்துட்டாங்க. அப்போ இன்னொரு ஆட் ஃபிலிமுக்கு நான் போயிருந்த போது இந்த டெஸ்ட்டை என்கிட்ட காமிச்சார். இது என்னடா தப்பு இருக்குது, என்னடா ரிஜெக்ட் பண்ணுறாரு இது அப்படின்னு. நான் ஒரே ஒரு சொன்னேன், இந்த கதை எனக்கு தெரியும், நான் ஒரு சீன் சொல்கிறேன், அதை எடுப்போமா அப்படின்னு. நான்
என்ன சீன் சொல்லு அப்படின்னு. இவர் சஞ்சய் தத் வீட்டுக்கு வருவார், பவர் ஃபெயிலியர் ஆகிடும், எலக்ட்ரிஷியன் நினச்சிட்டு இவங்க ட்ரீட் பண்ணுவாங்க அவரை. அந்த சீனை எடுப்போம் தாதா, அது வந்து லைட்டிங்கில் ப்ளே பண்ணலாம், உங்களுக்கு அதில் வேறு ஒரு லுக்கு கிடைக்கும். நான் அந்த டெஸ்ட்டை எடுத்துட்டுமான்னு அன்றைக்கி ஆட் ஃபில்ம் முடிச்சு நைட்டு உட்காந்து எடுத்தோம் சார் அந்த சீனை. அவங்க வித்யா வந்து ராத்திரி 2 மணிக்கு என் க்ளோஸ்அப் எடுக்கிறேன், என் முகம் என்ன ஆகும் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன்றும் ஆகாது, வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்தோம். அந்த சீனை எடுத்து போட்டு காமிச்ச உடனே இவருக்கு அடுத்து 2 நாள் கழிச்சு அவர் நான் கலரிங்லாம் பண்ணி கையில் கொடுத்துட்டேன். அப்புறமா அவர் அது ஒரு ரேடியோ போர்டு மாதிரி ஒன்று பண்ணி கவுண்டருக்கு டைலாக் அவரே கொடுத்து பிரதீப் சர்க்கார் எடுத்துகிட்டு போய் இந்த டெஸ்ட்டை பாருங்கள், இல்லைன்னா அப்புறம் நீங்கள் யாரை சொல்கிறீங்களோ அவங்கள நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்ன பிரதீப் சர்க்கார் சொன்னார். அதை பார்த்த வினோத் சோப்ரா சார், இது யாரா ஷூட் பண்ணுதுன்னு, நட்டி தான் பண்ணான், ஐ காட் மை ரஜ்ஜோ அப்படின்னாரு. அப்படி தான் அந்த படம். The stories are so beautiful because you're talking about everybody being so passionate about a film. Yes. Like அது சில சமயம் படம் வந்து ஃபுல்லாக ஒர்க் அவுட் ஆகலைனாலும் அந்த பேஷன் தெரியும். ஆமாம் சார், அந்த பேஷன் இல்லைன்னா அதை நீங்கள் அச்சீவ் பண்ண முடியாது. ஆமாம், அது இல்லைன்னாலும் அது வந்து எப்படி சொல்கிறது, சுவிட்சு போட்டால் பல்பு எரியுங்கிறது வந்து அது வீட்டில் தான் இருக்க முடியும். ஒரு பெரிய ஸ்டேடியமில் எப்படி இருக்கணும், அது நம்ம பண்ணணும் இல்லையா?